أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் மீண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அருள் இந்த மார்க்கம். அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த மார்க்கத்தை தெளிவாக படிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்ற நல்ல உயர்ந்த எண்ணத்தோடு இந்த இடத்தில் நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த உலகத்தில் நாங்கள் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்ய போகிறோம்? விடை பெறத்தான் போகிறோம். ஒன்று இந்த உலகம் எங்களை விட்டும் போகும், அல்லது நாங்கள் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்வோம்? நிச்சயமாக போவோம் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிற போது நாம் எப்படி வாழுகிறோமோ அப்படித்தான் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கை என்ன செய்ய போகிறது, இருக்க போகிறது என்பது உண்மை. ஏண்டா ஏனைய மதத்தை விடவும் இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் அது ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கம். நாங்கள் பிறப்பிலேயே பிறந்து ஆரம்ப ஈமானிலேயே நாங்கள் மௌத்தாகியதற்கு பிறகு மீண்டும் என்ன செய்வோம்? எழுப்பப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களை கொண்டு போய் கபூர்ல வச்சுட்டாங்கன்னு சொன்னால், எங்களோட ஹஸ்பண்டோ அல்லது பாப்பாவோ அல்லது அண்ணனோ அல்லது உறவுகளோ யாராவது வச்சுட்டாங்கன்னா அவங்க வச்சு நடந்து வார அந்த பாதன் யோசையை நம்ம கேட்போம். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவ்வளவு மரணம் கூட நிரந்தரமானது அல்ல, மரணம் கூட ஒரு டெம்பரரியானது தான். இப்போ இந்த அசருடைய நேரத்தில் நம்ம மூத்தா போயிட்டோம்னால் மறுபுக்கு அடக்கிறாங்கன்னா மறுபுக்கு வரைக்கும் தான் மூத்து. மறுபுக்கு அடைக்கி முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் மௌத்து இல்லை, அதுக்கு பிறகு அந்த உசுர என்ன செஞ்சிடும்? வந்துடும். இப்போ மௌத்தாயிட்டோம், நாளைக்கு காலையில தான் அடக்க போறாங்க அப்படின்னாலும் நாளைக்கு காலையில வரைக்கும் தான் நமக்கு மூத்து, உலகத்துல மூத்து. அப்பதான் பேச மாட்டோம், குடிக்க மாட்டோம், தின்ன மாட்டோம், பார்க்க மாட்டோம், நடக்க மாட்டோம், ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஆனா நம்மள எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் கலப்பாங்க, நம்மளை பத்தி பேசுவாங்க, நம்மளை நினைச்சு அழுவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? யாரையும் பத்தி கேட்கவோ பார்க்கவோ கண்ணை துறக்கவோ அல்லது காலம் ஒன்றுமே நடக்காது. அந்த மரணம் கூட நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் தான். அதுக்கு பிறகு கபருக்குள்ள போய்த்தோம்னா என்ன செஞ்சிடும்? எடுக்கப்பட்ட உசுறு மீண்டும் என்ன செஞ்சிடும்? அந்த கபருக்குள்ள நமக்கு வந்துடும். அப்படியான ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை எப்படி
எல்லாரோடு சேர்ந்து இன்ப துன்பத்தோடு வாழ்றோமோ அதே போல கபருடைய வாழ்க்கையில யாருமே இல்லாத ஒரு தன்னந்தனியான ஒரு வாழ்க்கையா நம்ம செய்யப்போறோம், வாழத்தான் போறோம். நாங்க இப்ப தாயுடைய கருவறைக்குள்ள இருந்தோம். தாயுடைய கருவறைக்குள்ள இருந்த நேரம், இந்த காலம், இந்த உணவு எல்லாம் ஞாபகம் இருக்குதா? ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. அப்ப நம்ம அந்த தாயுடைய கருவறைக்குள்ள இருந்தோமா இல்லையா? நிச்சயமாக இருந்தோம். அதுல சந்தேகம் இருக்கா? யாருக்கும் சந்தேகமே இல்லை. அப்ப நம்ம எல்லாருமே தாயுடைய கருவறைக்குள்ள இருந்துதான் இருக்கிறோம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தாயுடைய கருவறைக்குள்ள ஒரு சிசு போயிட்டு சொன்னார் 43 அல்லது 45 நாள் கழிச்சிட்டு சொன்னால் ஒரு வானவர் ஒரு ஏட்டை எடுத்துக்கொண்டு வாரார். ஒரு வானவர் ஒரு ஏட்டை எடுத்துக்கொண்டு வாரார். எங்க வாரார் என்றால் தாயுடைய கருவறைக்குள் அவர் வருகிறார். நாங்கள் சொல்லலாம், தாயுடைய கருவறைக்குள் ஒரு வானவர் என்ன செய்கிறார்? வாரார். வந்து அந்த தாயுடைய கருவறைக்குள் இருக்கிற அந்த பிள்ளையை பார்த்து, அந்த சிசுவை பார்த்து அல்லாஹ் கிட்ட சில கேள்விகள் கேட்கிறார். இது ஆண் பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆண் பிள்ளை என்று அல்லாஹ் நாடுறது ஆண் பிள்ளை என்று எழுதுறார். இவர் எவ்வளவு காலம் வாழ்வாரு? 1 வருஷமா, 2 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா, 70 வருஷமா? அல்லாஹ் எவ்வளவு காலத்தை நாடுறானோ அவ்வளவு காலத்தை செய்வார், அவரு எழுதுவார். இப்ப இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறதுக்கு முதலே தாயுடைய கருவறைக்குள் இருக்கிற போதே வானவர் ஒருவர் தாயுடைய கருவறைக்குள் வந்து அந்த தாயுடைய கருவறைக்குள் ஒரு ஏட்டோடு வந்து அல்லாஹ் கிட்ட கேள்விகள் கேட்டு அல்லாஹ் சொன்ன அந்த பதிலை எழுதிவிட்டு தான் என்ன செய்கிறார்? அவர் போகிறார். அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு இருட்டறைக்குள்ள இருந்திருக்கோம், அது தாயுடைய கருவறை. அப்ப அதுக்குள்ள வானவர் வந்திருக்கிறார். அப்ப நமக்கு தெரியாது, நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம், நமக்கு தெரியும். ஆனா இந்த உலக வாழ்வை முடிச்சதுக்கு பிறகு நம்ம கபருடைய வாழ்வுக்கு போக இருக்கிறோம். அது பொய்யா இல்லையா? போகும், சந்தேகமே இல்லை. ஏண்டா நம்மளோட வாப்பா போயிட்டார், நம்மளோட உமா போயிட்டாங்க, நம்மளோட ஹஸ்பண்ட் போயிட்டார், நம்மளோட அண்ணன் போயிட்டார், நம்மளோட தம்பி போயிட்டார், பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டார், பக்கத்து ஊருக்காரன் போயிட்டார், எவ்வளவோ பேர் போயிட்டாங்க. அப்ப நாங்க போறது சந்தேகமா? சந்தேகம் அல்ல, நிச்சயமா என்ன செய்வோம்? அதுக்குள்ள போகத்தான் இருக்கிறோம். ரைட். இப்படியான ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் அந்த கபரை சந்திக்கிறதுக்கு முன்னர் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிற பொறுப்பு என்பது அன்றைய பெண்கள் எப்படி இருந்தாங்க, இன்றைய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க என்பதுதான் முக்கியமானது. இப்ப நமக்கு பொறுப்புன்னு சொல்ற நேரம் நமக்கெல்லாம் மனசுல வாரது என்ன? நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட வீடு, நம்மளோட பிள்ளைகள், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட தலையில என்னென்ன பாரம் இருக்குதோ அதுதான் நமக்கு பொறுப்பு. நம்ம யாராவது இந்த மார்க்கத்தை பாதுகாக்கணும் ஒரு மனசுல அல்லது ஒரு ஒரு முயற்சியில அல்லது இந்த மார்க்கத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்ற எண்ணத்துல அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஆனா சஹாபிய பெண்களுக்கு அப்படி இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செய்யறாங்க? பள்ளியில மிம்பர்ல நின்று கொண்டு பயான் பண்றாங்க. அப்போ ஒரு பெண் வாரா, அவ வந்து சொல்றா, யா ரசூலுல்லாஹ் இந்தி நஜ்ஜாரன், எனக்கிட்ட நல்ல ஒரு படுபாஸ் இருக்கிறார், நல்ல ஒரு தச்சன், ஓடாவி வேலை செய்கிற ஒரு ஆள் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்க நிற்கிறது ஈச்சங்குத்தி, அவர் நல்ல கை வேலையெல்லாம் செய்வார். ஆனால் நீங்க விரும்பினால் இந்த ஈச்சங்குத்தி இல்லாம நான் நல்ல ஒரு மிம்பர் அடிச்சு தரட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ஷியத்தி, புகார்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, நீ விரும்பினா என்ன செய், எனக்கு செஞ்சுதான். அடுத்த கிழமை அந்த தாய் உடனே ஒரு மிம்பர் அடிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழைய மிம்பரை விட்டுட்டு, ஈச்சங்குத்தியை விட்டுட்டு புதிய அந்த பெண்ணடித்து கொடுத்த அந்த பலக மிம்பர்ல இருந்து இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்றாங்க, உபன்யாசம் செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹ் நின்ற அந்த ஈச்சங்குத்தி இருக்குதானே, அது அழ ஆரம்பிக்கிறது. இது கற்பனை அல்லமா, இது நிஜம், இது அல்லாஹ்வுடைய சக்தி, ஒரு வல்லமை. மரத்துக்கு உசுறு இருக்குன்னு சயின்ஸ் சொன்னதால நம்புறோம், முட்டைக்குள்ளேயும் உசுறு இருக்குதுன்னு குட்டி பொறிச்சதுக்கு பிறகு நம்புறோம், கருக்குள்ளேயும் உசுறு இருந்தது பிறந்ததுக்கு பிறகு நம்புறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நின்ற அந்த ஈச்சங்குத்தி அல்லாஹ்வுடைய தூதர் நிற்காத போது அழுதது என்பது நம்போம், அது ஹதீஸ். அதை மறுத்துட்டோம்னா நம்ம முஸ்லீம் அல்ல, புகார்ல வர செய்தி. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அது அழுகிற சத்தம் கேட்குது. உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் அடித்து கொடுத்த அந்த மிம்பரில் இருந்து இறங்கி வளமையாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற அந்த ஈச்சங்குத்திய போய் ஒரு குழந்தை பிள்ளைய ஆறுதல் சொல்லி அரவணைத்து கட்டி தழுவுவதை போல அதுக்கு அமைதிப்படுத்தினார்கள் என்பதை சஹாபாக்கள் சொல்றத பார்க்கணும்.
என்ன பிரச்சனை, என்ன என்ன விஷயம் என்று கேட்டால், இந்த உலகத்துல வாழ்ந்த பெண்கள், நமக்கு முன்னர் வாழ்ந்த பெண்கள் ஏதாவது இந்த மார்க்கத்துக்கு நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்மளோட உடலால, பொருளாதாரத்தால ஏதாவது இந்த மார்க்கத்தை வளர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுட்டு மௌத்தாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப இந்த உலகத்திலேயே முதலாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மிம்பர் அடிச்சு கொடுத்தது ஒரு பெண் தான். இந்த உலகத்திலேயே முதலாவது இந்த வஹிய காதால கேட்டதும் ஒரு பெண் தான். ஆண்கள் யாரும் கேட்கலையே. ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கிச்சு தானே குர்ஆன், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அந்த சூரா இறங்கிச்சு தானே. அந்த சூரா இறங்கின உடனே அதை முதலாவது கேட்டது யாரு? ஆம்பளையா பொம்பளையா? அதை கேட்டது ஒரு பொம்பளை தான். அவதான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் கொடுத்தா, அவதான் ரசூலுல்லாஹ்வுக்கு வாழ்க்கை கொடுத்தா, அவதான் ரசூலுல்லாஹ்வுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தா, அவதான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தா, அவதான் ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய நேரத்துல அமைதியாக இருந்தா, அவதான் இந்த மார்க்கம் பரவுவதற்காக தனக்கிட்ட இருந்த அத்துணை சொத்துக்களையும் நீங்க வேண்டிய மாதிரி என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க அப்படின்னு இழந்து விட்டா. தனக்கிட்ட இருந்த அடிமை அதை கூட ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டா. நீ யோசிச்சு பாருங்க. நீங்க அன்றைக்கு இருந்த பெண்கள் வசதியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களோட எண்ணம், அவ ஆசை எல்லாமே நான் ஏதாவது இந்த மார்க்கத்துக்கு வளர்க்கணும், இந்த மார்க்கத்துக்கு பண்ணணும், இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்யணும், இந்த மார்க்கத்தை வாழ வைக்கணும் என்ற எண்ணத்தோட தான் வாழணும். நம்மட எண்ணம் எல்லாம் எப்படியாவது நம்ம உமாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும், பாப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும், ஊர்ல நல்லா படிக்கணும், மெட்ஸை படிக்கணும், சயின்ஸை படிக்கணும், நல்ல மாப்பிள்ளையா பார்த்து முடிக்கணும், நல்ல கார் ஒன்று வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், அவனோட சேர்ந்து ஜாலியா வாழணும், பிள்ளை பேக்கணும், பிள்ளைய படிப்பிக்கணும், அதுக்கு பிறகு பேர பிள்ளைய. இதுதான் நம்மளோட ஆசை. நான் இது தவறுன்னு சொல்லல, இதெல்லாம் வேணும். உலகம் என்று வார நேரம் இதெல்லாம் தேவைதான். வீடு வாசல் பொறுப்பு இதெல்லாமே தேவைதான், தப்பு கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி, அதாவது நம்மை இது நிரந்தரம் இல்லை, நம்ம மாப்பிள்ளையே நிரந்தரம் இல்லை. ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த கபரடியில போய் நின்று சொல்றாங்க. கபரடியில போய் நின்று அந்த கபறுகளை பார்த்து சொல்றாங்க, தோழர்களே நாங்க இப்ப வந்து சேர்ந்துட்டோம், கபருக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம். ஆனா இப்ப நீங்க விட்ட மனைவி இன்னொரு ஆளை கல்யாணம் முடிச்சுட்டான். நீங்க விட்டுட்டு கட்டிட்டு வந்தீங்க வீடு, அது இன்னொரு ஆளுக்கு சொந்தமாயிடுச்சு. உங்களோட சொத்து எல்லாம் பங்கு வைக்கப்பட்டாச்சு அப்படின்னு அலி அவர்கள் கபரடியில போய், அதுதானே உண்மை, அதுதானே உண்மை. நம்ம என்னத்தை தான் கொண்டு போகிறோம் சொல்லுங்க. போடுற மின்னி, உடுக்குற உடுப்பு, அணிகிற அபாயா, போடுற ஷூ, கட்டுற ஷோல் ஒன்று நமக்கு நிரந்தரம் இல்லை. எல்லாமே டெம்பரரி. பெத்த பிள்ளை ஒன்றுமே நிரந்தரம் இல்லையே. எல்லாம் டெம்பரரியான ஒரு இன்பம் தானே, தற்காலிகமான ஒரு இன்பம் தானே. அப்படிப்பட்ட இந்த இன்பத்துக்கு எவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கொள்றோம், எவ்வளவு முயற்சி செய்கிறோம், எவ்வளவு கவலைப்படுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம், எவ்வளவு அதுக்காக வேண்டி எங்களை நாங்க வருத்தி கொள்றோம், அதுக்காக வேண்டி எவ்வளவு உழைக்கிறோம். அப்ப இந்த டெம்பரரியான ஒரு லைஃபுக்காக, வாழ்வுக்காக இவ்வளவு எங்களால செய்ய இயலுமாக இருந்தால், இந்த கபரு நிரந்தரம் தானே, சுவர்க்கம் நிரந்தரம் தானே, நரகம் நிரந்தரம் தானே, அல்லாஹ் நிரந்தரம் தானே, ரசூல் நிரந்தரம் தானே, மார்க்கம் நிரந்தரம் தானே. நம்ம ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம். அதை வாயால சொல்ற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில இல்லைண்டா எப்படி நம்ம மறுமையில நிம்மதியா, கபூர்ல நிம்மதியா, சுவர்க்கத்துல சந்தோஷமா எப்படி வாழ போறோம் யோசிச்சு பாருங்க. அதனால அன்றைய காலத்துல இருந்த பெண்கள் எல்லாம் யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டாங்க. உலகம்ண்டா இதுதான், இது டெம்பரரி, மாப்பிள்ளண்டா இதுதான், இது டெம்பரரி, பிள்ளண்டா இதுதான், இது டெம்பரரி புரிஞ்சு கொண்டாங்க. மார்க்கம்டா இதுதான், இது நிரந்தரம். உலகத்துல மனசு சொல்லும் சொத்தை சேருன்னு சொல்லும், இறைவன் சொல்லுவான் சொத்தை தர்மம் செய்யுண்டுவான். உலகத்துல மனசு சொல்லும் பாவம் செய்யுன்னு சொல்லும், இறைவன் சொல்லுவான் நீ மனசோட போராடுவான். உலகத்துல மனசு சொல்லும் கெட்டதை பாருன்னு சொல்லும், இஸ்லாம் சொல்லும் பார்க்காதன்னு சொல்லும். இந்த உலகத்துல நல்லதையும் கெட்டதையும் படைச்சது யாரு? அல்லாஹ் தானே படைச்சான். வல் கத்ரி கைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹ். நன்மையும் தீமையும் யாருமா படைச்சது? அல்லாஹ் தானே படைச்சது. பாவத்தை, கெட்ட பார்வை என்ற ஒன்றை இந்த உலகத்துல படைச்சது யாரு? அல்லாஹ். விபச்சாரம் என்ற ஒன்றை இந்த உலகத்துல யாரு? அல்லாஹ். இதெல்லாம் ஏன் படைச்சான்னு சொல்லுங்க. நம்மள சோதிக்கிறதுக்காண்டி படைச்சிருக்கிறான். இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்ச மனசு பாவம், கெட்டது, கெட்ட பார்வை, பகிழ்த்தனம், கஞ்சத்தனம், ஆசா, இதெல்லாமே யார் படைச்சா? அல்லாஹ் தானே படைச்சா. ஏன் படைச்சா, எதுக்கு படைச்சா யோசிச்சோமா?
ஏன் படைச்சான் தெரியுமா? நம்மளை சோதிக்க படைச்சான். உனக்கு பொருளாதாரத்தை சேர்க்கிறத விட இறைவனுக்காக நீ சேமிப்பு செய். மனசு எதை கேட்குது? சேர்க்கிறத தான் விரும்புது. செலவழிக்கிறத விரும்புதா? இல்லையே. மனசு நல்லதை பாருன்னு சொல்லுதா? இல்லையே. கெட்டதை பாருன்னு தானே சொல்லுது. அப்ப அல்லாஹ் நம்மள என்ன செய்யற? ஒல நபுலுவன்னக்கும் பிஷ்ஷர்ரி ஒல நபுலுவன்னக்கும் பில் கைரி வஷ்ஷர். உங்களை நான் நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் சோதிப்பேன்றார். இந்த சோதனைய, இந்த உலகத்தை, இந்த வாழ்க்கையை நம்ம சரியா புரிஞ்சிட்டோம்னு சொல்லுங்களேன், நம்ம தூங்குற அந்த நேரமே நமக்கு தெரியும் நம்ம டெம்பரரியாகத்தான் தூங்குறோம். ஏண்டா நம்ம சொல்ற துவாவை தமிழ்ல சொல்லி பாருங்க நீங்க தூங்கக்குள்ள. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து வாஹியா. யா அல்லாஹ், உன்ட பேரை கொண்டு நான் மூத்தாகிறேன். அதான அர்த்தம். அமுத்துனா மூத்தாகிறேன் அர்த்தம். ஆனா நமக்கு இல்லை. நான் இன்ஷால்லா காலையில் எழுப்பு என்ற நம்பிக்கை தான் இல்லை. நம்ம மௌத்தாகிற நேரம் உசுறு அல்லாஹ் கிட்ட போகுதுன்ட்டாங்கிற சொல்லலாம். அவன் நாடினா வச்சுக்குவான், நாடினா தந்துருவான். நமக்கு இல்ல. அவன் தரத்தாமே நமக்கு வரும், உசுறு வரும். பிள்ளைகளை பார்ப்போம், கணவனை அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம அல்லாஹ் சொன்ன கட்டளை, ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளை, இஸ்லாம் சொன்ன போதனை எல்லாம் பெருசா பொருட்படுத்துறதல்ல. உலகம் சொன்ன போதனை, உலகத்துல உள்ள மனிதர்கள் சொன்ன போதனை, உலகத்துல உள்ள பொய்யான வாழ்க்கைக்குரிய பிரயத்தனம், இதெல்லாம் நம்மளோட மனசுல என்ன செய்யுது? அதிகமான தாக்கத்தை செலுத்துது. இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஒரு பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வெள்ளிக்கிழமை வந்தா அவ என்ன செய்வா தெரியுமா? வெள்ளிக்கிழமை வந்துட்டோம்டா அவ இந்த ஓடைகள் இருக்கு தானே, கான்கள்ல ஒரு வகையான கீரை முளைக்கும், கீரை அதுகள் முளைக்கும். அந்த கீரையை பிச்சு வெள்ளிக்கிழமையில பிச்சு அதை ஒரு கஞ்சொண்டு காய்ச்சுவா. அதை நம்ம கொலக்காந்தன்னு சொல்லுவோம். அது மாதிரி வெள்ளிக்கிழமை வந்துட்டோம்டா அந்த மூதாட்டி, அந்த வயசாளி அந்த ஓடையில பக்கத்துல இருக்கிற அந்த கீரைகளை பிச்சு, புகார்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, அப்படியே எடுத்து என்ன செய்யணும்னா ஒரு நல்ல கஞ்சொண்டு காய்ச்சுவா. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஞாபகம் வருவதை விடவும் அந்த கஞ்சி தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் என்ன அவட நோக்கம் என்னன்னா, ஜும்மா தொழுவிட்டு வார எல்லாருக்கும் ஃப்ரீயா கஞ்சி கொடுத்துருவாங்க. நீங்க அல்லாஹு அலம், நீங்க ஹரத்துக்கு போனீங்கன்னா தெரியுங்க, வெள்ளிக்கிழமையில வந்துட்டு மக்கள் சும்மா கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்பளை கொடுப்பான், உறைஞ்ச கொடுப்பான், தண்ணியை கொடுப்பான், மந்தியை கொடுப்பான், சாப்பாட்டை கொடுப்பான், அப்படியே தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஆச்சரியப்பட்டு அந்த சாப்பாடு இங்க வாங்குறதா 1000 ரூபாய் 1500 எடுத்துருவாங்க. அந்த ஆப்பிள் இங்க வாங்குறதா ஒரு காய் 1000 ரூபாய் எடுத்துருவாங்க. அங்க ஃப்ரீயா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அந்த மண்ணுல வளர்ந்து அந்த மண்ணுல பிறந்து வாழ்ந்ததால வந்த தன்மையோ தெரியல. ஆனா எங்கேயோ இருந்து வந்துட்டு லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹஜ்ஜுடைய காலத்திலேயே கொடுப்பாங்க. அந்த பெண் வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுக்கு வார உறவுகளுக்காக கஞ்சி சமைத்து வைத்திருப்பார். நாங்க வெள்ளிக்கிழமையை விடவும் அவட கஞ்சி எங்களுக்கு அவ்வளவு ருசியா இருக்கும். அது வேற பிரச்சனை, நல்லா இருக்கு டேஸ்ட், அது வேற பிரச்சனை. ஆனா என்ன அவக்கு என்னால என்ன முடியும்? நான் என்னத்தை செஞ்சு இந்த மார்க்கெட்டை வளர்க்கலாம், என்ன கபருக்கு என்னத்தை கொண்டு போகலாம், இதுலதான் அவட கவனம் முழுக்க இருந்துச்சு. அவட கவனம் முழுக்க என்ன செஞ்சு இதுலதான் இருந்து. இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு விதவை பெண் தானே. யாரு விதவை பெண்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விதவை பெண் தானே. அவ கணவர் மௌத்தா போயிட்டார். அனஸ் இப்னு மாலிக் அவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிருந்தவர் மௌத்தா போயிட்டார். அவர மகன் தானே அனஸ், அவர மகன் தான் அனஸ். நம்ம இன்னைக்கு பிள்ளைய வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் நினைச்சு பாருங்க. நம்மளோட பிள்ளைய மார்க்கத்தோடு வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். இங்கிலீஷ் படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் எடுக்கிறோம், எவ்வளவு செலவழிக்கிறோம். மொண்டசிரிக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், அப்படித்தானே? நம்மளோட பிள்ளை நல்ல பாடசாலையில படிக்கணும்னு எவ்வளவு போட்டி போடுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். அதுக்கெல்லாம் கால நேரத்தை கொடுத்து போறதானே. ஸ்கூல் மீட்டிங்னா மிஸ் ஆகாது. அவருக்கு எல்லாட்டி நம்ம பேசுறோம், நமக்கு எல்லாட்டி அவர் பேசுவார். பிள்ளைட எதிர்காலமே அதுதான் நம்மளோட மனசு. எதிர்காலம் தான் பார்க்கத்தான் வேணும், போகத்தான் வேணும். நான் இல்லைன்னு சொல்லல. உங்களோட பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், இங்கிலீஷை கொடுங்க, மெட்ஸை கொடுங்க, சயின்ஸை கொடுங்க, நான் தப்பு சொல்லல. எடுக்கிற நீங்க பிரயத்தனத்தை பாருங்க, செலவழிக்கிற நேரத்தை, பொருளாதாரத்தை பாருங்க. நீங்க என்னத்துக்காண்டி? உலகத்துக்காக. உலகத்துல அவன் சம்பாதிக்கணும், நிம்மதியா வாழணும், நம்மள மாப்பிள்ளை மாதிரி அவன் கஷ்டப்படக்கூடாது, நம்மள மாப்பிள்ளையை விட நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் தானே யோசிக்கிறோம். இதே யோசனைய ஏன் இதே அளவான யோசனைய இதை விட பிஞ்சி சொல்லல, இதை விட ஒரு அறவாசி யோசனைய நம்மளோட புள்ளட விஷயத்திலேயே நமக்கு செலுத்தினார். நமக்கு அவன் மட்டும்தான் நம்ம மிச்சம். நம்ம மௌத்தாயை கபூர்ல கொண்டு போனா நம்மட கபருக்குள்ள தட்டுற சத்தம் அவன்ட பிரார்த்தனை தானே. நாங்க ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசா கபருக்குள்ள இருக்குது, அப்படியே கபருக்குள்ள தட்டுற சத்தம் கேட்குது.
அந்த நேரத்துல அந்த ஜனாசா பக்கத்துல இருக்கிற வானவர்கள்ட்ட கேக்குது, மகாதி இசௌத், இந்த சத்தம் என்னன்னு கேட்டுது. அதுக்கு வானவர்கள் சொன்னாங்க, இதுதான் உலகத்துல நீ பெத்து வளர்த்துட்டு வந்த உன்னுடைய பிள்ளை உனக்காக பிரார்த்தனை செய்கிற சத்தம் அப்படின்னா. கத்தம் வராது, கந்தூரி வராது, எல்லாம் படிச்சதானம்மா. இன்னொரு ஆள் ஓதி நமக்கு ஹதியா செய்யல, அது படிச்சதானம்மா. 7 இல்ல 3 இல்ல 40 இல்ல படிச்சதானம்மா. நான் கேட்கிறேன், நம்மட பிள்ளைய இந்த உலகத்துல வளர்க்கறதுக்கு, உலகத்துக்காக வளர்க்கறதுல நம்ம எல்லாம் உறுதியோடு நிற்கிறோம். கஷ்டப்பட்டாவது மற்றவண்ட உண்டை தட்டியாவது காசு கட்டி பிள்ளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அல்லது தர்மம் செய்யுங்க வாயை விட்டு கேட்டு பிள்ளை எதிர்காலத்துக்காக பிச்சை எடுக்க உம்மா பாப்பா ரெடியா இருக்கு. சுபஹானல்லாஹ். உம்மு சுலைம் பாப்பா இல்ல, ஒரு சின்ன தோட்டம் தான் இருந்துச்சு, வருமானம் பெருசா இல்ல. சின்ன பிள்ளை அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சில வரலாறுல 6 வயசு 5 வயசு வருகுது. அப்படியான அந்த காலத்துல கொண்டு போய் ரசூலுல்லாஹ் கிட்ட விடுறாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் கணவன் இல்லாத ஒரு விதவை. யா ரசூலுல்லாஹ், என்ன மாப்பிள்ளை மூத்து அரசுபடும் மாலிக்கு மூத்தி வர்ற வாப்பா மூத்தாயிட்டாரு. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சம்பளம் எல்லாம் வேணாம், எனக்கு சம்பளம் வேணாம், என் பிள்ளை உங்களிடத்தில் ஒரு வேலைக்காரனாக இருக்கட்டும். யா ரசூலுல்லாஹ், காரணம் அவன் உங்களுக்கு வேலை செய்து தர வேண்டும், உங்கள்கிட்ட இருக்கிற மார்க்கத்தை அவன் படிக்க வேண்டுமே. யா ரசூலுல்லாஹ், அதுக்காக நீங்கள் அவனை வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட வேலைக்காரனாக ஒரு அனாதை பிள்ளையாக இந்த உலகத்தில் 10 வருஷம் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேலை செய்தார்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் வாப்பா இல்லாமல் ஒரு தாய் தன்னம் தனியாக இருந்து மகனுடைய மறுமைக்காக வேண்டியும் மகன் மார்க்கத்துக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டியும் தன்னுடைய மன்னரைக்கு பிரார்த்தனை செய்கிற பிள்ளைக்காக வேண்டியும் தான் மார்க்கத்துக்கு ஏதாவது கிதுமத்து செய்ய வேண்டும் என்பதற்காகவும் செய்த பணிதான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள். நிறைய ஹதீஸ பாப்பீங்களே நீங்க, அனஸ் சொன்னார் அனஸ் சொன்னார் அனஸ் சொன்னார் அனஸ் சொன்னார்னு பாப்பீங்களே, எதால வந்துச்சுன்னு கேட்கிறேன். ஒரு விதவை பெண் ஊடாகத்தான் இந்த உலகத்தில் அத்துணை செய்திகளும் நமக்கு வந்து சேர்ந்தது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விதவைகள் விதவைகளாகவா வாழ்றாங்க? அல்லாஹ் அருள் செய்தவர்கள், நான் குறை சொல்லல, யாரையும் குறை பேச, நான் சும்மா யோசிச்சு பாருங்க. கணவன் மூத்தாயிர ஒரு 3 நாள் 40 நாள் இத்தாவுல இருக்கிற வரைக்கும் தான் வேதனையும் சோதனையும். இத்தாவுல இருக்கிற காலமே மார்க்கம் சீரழிஞ்சு போகிற அடிப்படையில தான் நம்மளோட பேச்சுவார்த்தைகள், போன் கலாச்சாரம், வீடியோ கால், அல்லாஹ் அக்பர், சீரழிந்து போகிற எத்தனையோ கலாச்சார சீரழிவுகள். ஆமா இல்லையா? இஸ்லாத்துக்கு சேவை செய்யாட்டியும் பரவாயில்ல, அழிக்காம இருக்கணுமேம்மா, அழிச்சிடக்கூடாது, இஸ்லாத்தை அழிச்சிடக்கூடாது, பாதுகாக்கணுமே. அது கூட நம்மளோட பெண்கள்கிட்ட இல்லைன்னா நம்ம எவ்வளவு பின்னுக்கு நிற்கிறோம். பொருளாதாரம் இல்லாத நேரம், கணவன் இல்லாத நேரம், யாருமே உதவி செய்ய முடியாத நேரம், இஸ்லாம் வளர்ந்து வார காலம் என்றாங்க. இஸ்லாம் வளர்ந்து வார காலமே, அந்த காலத்திலேயே தந்த பிள்ளைய கொண்டு போய் அல்லாஹ் தூதருக்கு வேலைக்காரனாக ஒரு தாய் விருந்தா. யோசிச்சு பாருங்க நீங்க, இது எவ்வளவு பெரிய தியாகம் நினைச்சு பாருங்க நீங்க. நம்மளால முடியுமான்னு கேட்குறது. நம்மட பிள்ளை பள்ளியில வந்துட்டு பிரஷ் எடுத்து கொஞ்சம் டொய்லெட்டை கழினா, என்னடா நீ மோதி வேலையா அங்க பாக்குறாய் அப்படின்னு நமக்கு கோபம் வரும். நம்மட பிள்ளை கொஞ்சம் பள்ளியை போய் கூட்டி துப்புரவாக்க சொன்னா, என்ன நீ மோதினுக்கா போக்குறாய், உனக்கு ஒழுங்கா படிக்க தெரியாதான்னு கேட்போம். அல்லாஹ் அக்பர். பள்ளியை விட்டு லேட் ஆகினா நம்ம கேட்கிறோம், என்னடா பள்ளியில முசாவராவை கும்பிட்டு இருக்கிறாய், நவுது பில்லாஹி நம்ம கேட்கிறோம். கிரவுண்ட்ல நின்றா நமக்கு பிரச்சனை அல்ல, வெளியாடினா பிரச்சனை அல்ல, சுத்தினா பிரச்சனை அல்ல, ரோட்ல கத்தினா பிரச்சனை அல்ல, போன் பாவிச்சா பிரச்சனை அல்ல. அதுக்கெல்லாம் மனசுக்கு ஆறுதல் சொல்லிடும். இந்த காலத்துல யாரெல்லாம் போன் பாவிக்கலன்னு ஆறுதல் சொல்றோம். நமக்கு நம்மளே அடிச்சு கொள்ற மாதிரி, என்னத்தையோ எடுத்து அடிச்சு கொள்ற மாதிரி நம்மளை ஏமாத்தி கொள்வோம். அவன் பள்ளியில இருந்தா நமக்கு பிடிக்குது இல்ல, பள்ளியில படுத்தா பிடிக்குது இல்ல, பள்ளியோ சுத்தம் செஞ்சா நமக்கு பிடிக்குது இல்ல. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நல்லவங்க இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாத்ரூம் போறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக ஒரு விதவை பெண் கொண்டு போய் ஒப்படைச்சாங்க. வைங்க யார சொல்லலாம், வேலைக்காரனாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்காக வச்சுக்கோங்க யார சொல்லலாம். ஆனால் அவன்கிட்ட இருந்து நீங்க வேலை வாங்குங்க, ஆனால் உங்கள்கிட்ட இருந்து அவன் மார்க்கத்தை படிக்க வேண்டும், அதனூடாக இந்த உலகத்தில் இஸ்லாம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று ஒரு விதவை இந்த உலகத்துல இந்த மார்க்கத்துக்காக செஞ்சிருக்கிறாங்களா இருந்தா நம்ம விதவைகளான்னு யோசிச்சு பாருங்க நீங்க. நம்மளாம் எவ்வளவு தூரத்துல இந்த இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு விதவைகள், அனாதைகள். இந்த மஸ்ஜிது நபவி இருக்குதானே, இந்த மஸ்ஜிது நபவி இன்னைக்கு இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளின்னு சொல்றான், அப்படிதானே? மஸ்ஜிது நபவின்னா என்ன?
நிறைய ஹதீதுகள்ல மஸ்ஜிதின்னு வர சொல்ல, இது என்னுடைய பள்ளிவாசல், அது ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல். ஆனா அது உண்மையிலே ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசல் அல்ல. அது ஆரம்பமாக இந்த உலகத்துல 2 அனாதை சிறார்களுடைய காணி. அந்த காணி ரசூலுல்லாஹ் முதலாவது மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போனவுடன் கட்டின பள்ளிவாசல் என்ன பள்ளிவாசல்? மஸ்ஜிது குபா. முதலாவது உலக வரலாற்றில் ரசூலுல்லாவால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. உலகத்துல முதலாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹரம். இரண்டாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மூன்றாவது பள்ளிவாசல் மஸ்ஜிது ரசூலுல்லாஹி இஸ்லாம் கட்டின பள்ளிவாசல் மஸ்ஜிது குபா. நாலாவது பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி. இந்த 4 தான் இந்த உலகத்துல நபிமார்கள் கட்டிய பள்ளிவாசல். இந்த 4 தான் உலகத்துல நபிமார்கள் கட்டிய பள்ளிவாசல். மஸ்ஜிது ஹரம் யார் கட்டினாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார். அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலம் அது நபிமார்கள் கட்டிய பள்ளி. பைத்துல் மக்தஸ் அல்லது பைத்துல் முகத்தஸ் யார் கட்டினது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி கட்டினார். மஸ்ஜிதுல் குபா படிக்கிறோமே, யார் அங்கே 2 ரக்காத் தொழுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும்னாங்களே ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸை இமாம் அல்பானி சஹீஹ் என்று சொல்றார். யார் என்னுடைய பள்ளி மஸ்ஜிதுல் குபாவில் 2 ரக்காத் தொழுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோமே. ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியை கட்டியதற்கு பின்னரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்ஜிதுல் குபாவுக்கு போய் வருவார்கள் என்று படிக்கிறோமே. அந்த மஸ்ஜிதுல் குபா யார் கட்டியது? நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டியது, நபியாக கட்டிய பள்ளிவாசல். மூணாவது மஸ்ஜிது நபவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 தான் நபிமார்கள் கட்டிய பள்ளிவாசல் இந்த உலகத்துல. இந்த மஸ்ஜிது நபவி இருக்குதானே, இந்த மஸ்ஜிது நபவி இந்த உலகத்துல 2 சஹில் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு, சஹில் சுஹைல் என்று சொல்லுகிற 2 பேருக்கு சொந்தமான காணி தான் இந்த மஸ்ஜிது நபவியுடைய காணி. ரசூலுல்லாஹ் வாராங்க, அந்த மஸ்ஜிது நபவியுடைய இடத்தை பார்க்கறாங்க. இது யாருடைய காணின்னு விசாரிச்சாங்க. சொல்லப்படுது யார் ரசூலுல்லாஹ் இது 2 அனாதை சிறார்களுக்குரிய காணின்னு சொல்லப்படுது. அனாதை பிள்ளைகளுக்குரிய காணின்னு தான் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைகள்ட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்தாங்க இந்த காணியை பத்தி விசாரிச்சாங்க. ஓ அப்படியான்னு கேட்டுட்டு பிள்ளைகள் 2 ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்மட பள்ளியால வந்து விசாரிச்சாலே லைட் ஆஃப் பண்ணிட்டு கேமராவை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு ஆள் இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்ற காலம் இது. ரசூலுல்லாஹ் கேட்ட உடனேயே பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹ் விசாரிச்சாங்க என்று கேள்விப்பட்ட உடனேயே பிள்ளைகள் போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன யார் ரசூலுல்லாஹ் காணியை பத்தி விசாரிச்சீங்களா, ஏன் விசாரிச்சீங்கன்னு கேட்டாங்க. இல்லப்பா, இந்த இடத்துல பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று மனசு துடிக்குது, அதுதான் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதரே, பள்ளிவாசலா கட்டுங்க யார் ரசூலுல்லாஹ், இனாமாக தருகிறோம், கிஃப்டாக தருகிறோம் என்ன. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வேணாம். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமே ஒரு அனாதையுடைய வழி என்னென்று ரசூலுல்லாஹ்வுக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒரு அனாதை தானே, ஒரு தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் எப்படி வளருவார்கள் பிள்ளை என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா அவர் வளர்ந்தவர், அவருக்கு அந்த வேதனையின் வழியும் தெரிஞ்சிருக்கிறது. அதனால ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல நீங்க ஒரு ஏழை, ஒரு பணக்காரன், ஒரு கஷ்டவாளி, ஒரு விதவை, ஒரு கணவனை இழந்தவன், ஒரு மனைவியை இழந்தவன், பிள்ளைகளை இழந்தவர், ஒரு தலைவர், ஒரு நபி, இதுக்குள்ள இருக்கிற அத்துணை பதவி, ஏழை நல்லவன் இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க ரசூலுல்லாஹ். எல்லாத்துக்கும் பொருத்தமா தான். இப்ப அனாதை உலகத்துல பாருங்க, ரசூலுல்லாஹ் அனாதை. இந்த உலகத்துல மனைவி மௌத்தாகியதற்கு பிறகு ஒரு மனுஷர் வாழ்ந்தா என்ன வருத்தம் இருக்கு, அதை ரசூலுல்லாஹ் அனுபவிச்சாங்க. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல முதலாவது கல்யாணம் முடிச்சது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தனியே வாழ்ந்து காட்டினாங்க இந்த உலகத்துல. ஒரு பிள்ளைகளை ஒரு தாய் இல்லாம வளர்க்கிற ஒரு வேதனையை நினைச்சு பாருங்க ஒரு மனுஷனால, அது ரசூலுல்லாஹ். ஒரு ஊர்ல இளைஞராக இருந்துகிட்டு சமூக சேவை செய்யற நேரப்பட்ட, அது ரசூலுல்லாஹ். நிறைய மனைவிமார்களை முடிச்சு, அது ரசூலுல்லாஹ். ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள பெத்தது, அது ரசூலுல்லாஹ். பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்துல உசுரோட இருக்கக்குள்ள மௌத்தாகினா வேதனை எப்படி, அது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உசுரோட இருந்துகிட்டு இந்த உலகத்துல மௌத்தாயினதுக்கு அப்புறம் ஒரு பிள்ளையுடைய வழி, அது பார்த்து எல்லாத்தையும் எடுத்தா ரசூலுல்லாஹ் தான் வரும். அல்லாஹ் அப்படித்தான் ரசூலுல்லாஹ் வச்சு எந்த சோதனையை நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு 1 தான் வரும், 2 தான் வரும், 3 தான் வரும், 30 சோதனை ஒரே நேரத்துக்கு வராதவங்களுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரே நேரத்துல வந்துச்சு 30 சோதனை. அதான் ரசூலுல்லாஹ்ங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க இந்த உலகத்துல வாழ்ற மனுஷன் என்னென்ன கஷ்டமெல்லாம் படுவாரோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹ்வுல போடுங்க. நீங்க எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் படுதான் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் இன்பத்துல சொகுசான அதே ரசூலுல்லாஹ் வாழ்ந்துதான் இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொகுச விரும்பல, இருக்கிறதுல ஏழ்மையை தான் ரசூலுல்லாஹ். என்ன சொல்ல வாரேன்னா, அந்த அனாதை பிள்ளைகள் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க எடுத்துக்கோங்க யார் ரசூலுல்லாஹ், சும்மா தாரோம் அப்படின்னா. வேணாம் வேணாம்.
எனக்கிட்ட பணம் இருக்கு, நான் தாரை எடுத்து இல்லையா, பணம் வேணா யார சொல்ல எடுத்துக்கங்க. பிள்ளைகள் சொன்னாங்க, யார சொல்ல தாய் தந்தை இல்லாத அனாதைகள் நான் தாரம் எடுத்துக்கிறேன், வேணா நாங்க சொல்லலாம். நீங்க சல்லியை எடுங்க, நான் காணியை எடுக்கிறேன். சல்லியை கொடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணியை வாங்கினாங்க என்பதை என்ன செய்யறோம் வரலாறு. அந்த அநாத பிள்ளைகளுக்கு உள்ள ஒரு அந்த 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 மனசுல உள்ள இந்த இஸ்லாத்துக்காக ஏதாவது பண்ணணும்ன்ற உணர்வை பாருங்க. இன்னைக்கு நம்மளோட பிள்ளைக்கு ஏதாவது அப்படி ஒரு உணர்வு பிறக்குதான்னு சொல்லுங்க. நம்மளோட பிள்ளை, நம்ம தொழுகிற பிள்ளை தூங்குறார், நம்ம தொழுகிற மாப்பிள்ளை தூங்குறார், நம்ம பயான் கேட்கிற மாப்பிள்ளை அரட்டை அடிக்கிறார், நம்ம மாஷாலா மார்க்கத்தோடு வாழ்ற மாப்பிள்ளை கிட்ட மார்க்கம்டா ஜீரோ விளைஞ்சார். நம்ம ஏதோ கட்டுப்பாட்டோட இருக்கிறோம், அவர் கட்டுப்பாடு எதுவுமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அல்லாஹ் அக்பர். நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த மார்க்கத்துக்கு? நமக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிங்க. மார்க்கத்துக்காக செஞ்சது ரெண்டாவது, நமக்காக, நம்மட கபருக்காக, நம்மட மறுமைக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு மீடியாவில் ஆடுற பெண்கள், அல்லாஹ் அக்பர், எத்தனை பேருனா மீடியா யுத்தம் நிறைந்த காலம் தானே. நம்ம பேசினா ஏசுற கொஞ்சம் பேர், அது அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அவங்களுக்கு பிள்ளை மனைவி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட குடும்பத்தில் ஒரு சோதனை வேதனை வாரினாரோ அது அவங்களுக்கு புரியும். ஆனா இன்றைக்கு ஹிஜாப் அணிஞ்சுக்கு ஃபர்தா போட்டு குத்தாட்டம் ஆடுதுகள் பிள்ளைகள். வியூஸுக்காக, வியூஸ் எடுக்கிறதுக்காக யூடியூப்ல டிக்டாக்ல முஸ்லிம் பிள்ளைகள் ஒரு நடிகை பேசுற மாதிரி, ஒரு நடிகன் பேசுற மாதிரி, ஒரு பாட்டு படிக்கிற மாதிரி வாயை அசைச்சி தண்ட வருமானத்துக்காக தண்ட அழகை காட்டி மார்க்கத்தை மறந்து மார்க்கம் சொன்ன ஆடைகளை உடுத்து இந்த உலகத்துல இங்க நம்ம ஒரு காலத்துல எப்படி தெரியுமா பேணுதலா இருந்தோம். நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர பேப்பர் இருக்கு தானே, அந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் இருக்கு தானே, அந்த பேப்பர்ல ஆபாசமான போட்டோ வந்து ஆம்பளை புள்ள பார்க்க கூடாதுன்னு அதை அப்படி விரிச்சிருந்தாலும் மாத்தி தான் போடும். நமக்கு அசிங்கமா இருக்கு, என்ன இப்படி இருக்கிறாளே அப்படின்னு மாத்தி போடும். ஒரு அசிங்கமான ஆம்பளைகளை கண்டா அதை மாத்தி போடுவோம். அந்த பேப்பரை கூட பிள்ளைகள் பார்க்காம வெட்டி எடுத்துருவோம். பிள்ளைகள் தேவையில்லாத போட்டோக்கு வந்து அதை வெட்டி வீசிடுவோம். என் பிள்ளை பாத்திரக்கூடாது அப்படின்னு, ஹஸ்பண்ட் பார்க்க கூடாது, மனைவி பார்க்க கூடாது அப்படின்னு வெட்டி வீசிடுவோம். இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு மாறிட்டு தெரியுமா? விரும்பியோ வெறுத்தோ நான் நீங்க எல்லாரும் எந்த அடிப்படையிலையாவது மார்க்கத்தை வளர்க்கறத விடுங்க, இந்த மார்க்கத்தை அழிக்கிறதுக்கு ஒரு ஆளா போயிட்டு, மார்க்கத்தை அழிக்கிற அளவுக்கு போயிட்டு ஹபாயா எடுத்துட்டு ஆடுறாங்க, ஷோலை கட்டிக்கிட்டு ஆடுறாங்க. அல்லாஹ் அக்பர். நீங்க முஸ்லீம் என்று சொல்ற சின்னத்தோட ஆடுறீங்களே, இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையாயிரும், இந்த இஸ்லாமிய ஆடைக்கு செய்கிற துரோகம் இல்லையாயிரும், இஸ்லாமிய ஒரு நல்ல தாய்க்கு நல்ல சகோதரிக்கு செய்கிற அநியாயம் இல்லையாயிரும், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த வாழ்க்கைக்கு முரணாக நீங்க வாழ்றீங்களே, உங்களுக்கு ஒரு மரணம் இல்லையா, மௌத் இல்லையா, மரணிக்க மாட்டீர்களா, உங்கள்ட்ட இளமை காலமெல்லாம் தங்கி இருக்குமா, அழகு காலமெல்லாம் பசுந்தாகவே இருப்பீர்களா, உங்களுக்கு சுகர் நோய் வராதா, கொலஸ்ட்ரால் வராதா, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதா, நீங்க 25-30 வயதிலேயே காலமெல்லாம் இருந்துதானே ஆட போறீங்க. நவுது பில்லாஹி இருக்கா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹம்சா இப்னு அபி உஸைத் அல் ஹுதரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்னத், அதாவது அபுதாவுதுல 5272வது செய்தி, அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ காரிஜுன் ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல்ல இருந்து ரசூலுல்லாஹ் வராங்க, வெளியில வராங்க. வெளியில வார நேரம் ஃபக்தலத்து, அதாவது ஆண்களும் பெண்களும் கலந்து அப்படியே ரோட்ல போறாங்க, கலவனாகி மிக்ஸ் ஆகி ஆம்பளை பொம்பளைகள் எல்லாம் அப்படியே ரோட்ல போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கறாங்க. அதை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களே நீங்கள் எல்லாம் நடு ரோட்டால போற ஆட்கள் அல்ல, நீங்கள் நடு வீதியால் போகிற ஆட்கள் அல்ல, ஓரமாகி போங்க, ஆண்களும் பெண்களும் கலந்து போக கூடாது, ஆண்களும் பெண்களும் கலந்து போக கூடாது, ஓரமாகி போங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற நபித்தோழர் சொல்றார், சுப்ஹானல்லாஹ். இதுதான் சகோதரிகளே, சஹாபிய பெண்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நடு ரோட்டால் நீங்கள் போக வேண்டாம், ஓரமாக நீங்கள் போங்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ் அக்பர், அந்த சஹாபிய பெண்களை பார்த்தோம், அத்துணை பேர்களும் ரோட்டு ஓரத்தோடு போனார்கள். ரோட்டுல இருந்த சுவர்கள், தாப்பைகள், வேலிகள் இருக்கிறதே, அந்த வேலியோடு அப்பியவர்களாக நடந்து கொண்டார்கள். நாம் அவர்களை பார்த்தோம், அவர்கள் உடுத்திருந்த ஆடைகள்
அவர்கள் அந்த வீதிக்கு பக்கத்தில் இருந்த தாப்ப வேலியில அப்படியே அவர்களுடைய ஆடைகள் கொலுகி கொலுகி போற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறி போனது. நான் அவனோட நிலைமை எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி நீங்க எல்லாம் ஓரத்தால போகணுமா, நீங்க எல்லாம் இப்படி வரக்கூடாது, நடுரோட்டுல நடக்கக்கூடாது, தள்ளி போங்க என்று சொன்ன உடனே பக்கத்துல உள்ள வேலிகளோடு சேர்ந்து நடந்தார்கள். நாங்கள் பார்த்தோம் அந்த பெண்களை, அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் அந்த வேலிகளில் கொழுகுப்பட்டதை நாங்கள் கண்டோம். நாங்கள் என்னப்பா இது? இன்றைக்கு நம்ம ஒரு ரோட்டுக்கு போனா, ஒரு விளையாட்டு போட்டிக்கு போனா, ஒரு கொழும்புக்கு போனா, ஒரு பீச்சுக்கு போனா, ஒரு மாலுக்கு போனா, ஒரு ஃபுட் சிட்டிக்கு போனா, ஒரு கில்ஸுக்கு போனா, ஒரு ஸ்கூலுக்கு போனா, ஒரு ஸ்போர்ட் மீட் எதுக்கு போனாலும் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளையிலுமாண்டு ஆண்கள் பின்னால நின்று பெண்கள்கிட்ட சைட் எடுக்கின்ற ஒரு காலமாக மாறி போனது. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் அருள் செய்த நல்ல பெண்களை தவிர நடையில ஒரு மாற்றம், உடையில ஒரு மாற்றம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட நடையில நீங்க பெருமை நடக்காதாங்க. அல்லாஹ் அக்பர். பெண்கள் நடந்து போகிறத பார்த்தாலே இன்னைக்கு ஷைத்தான் சும்மா வந்துட்டு போற அளவுக்கு தான் நம்மளோட வாழ்க்கையே மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அதுக்கு நடந்து போனாலே ஷைத்தான் பின்னால வாரானாங்க ரசூலுல்லாஹ். நடந்து போயிட்டீங்கன்னா ஷைத்தான் பின்னால வாரானாங்க ரசூலுல்லாஹ். இதுக்குள்ள வேற இந்த நடைய விட்டுட்டு ஹபாயாவை போட்டு ஷோலை கட்டி பர்தாவை போட்டு ஆடினா எப்படி இருக்கும்? அதுவும் குத்தாட்டத்தை போட்டு பாடி ஆடினா எப்படி? நவுது பில்லாஹி மின்ஹா. முஸ்லிம் சகோதரிகள் தானே, அவங்க இன்னும் இஸ்லாத்தை படிக்கலையே ஆயிக்கும். அல்லவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும். இது ஏச சொல்லல, யாரையும் குறை சொல்லல. அவர்களுக்கும் மர்ம மார்க்கம் சொர்க்கம் நரகம் அவங்களுக்கு தெரியல. அவங்களும் இதை புரிந்து கொள்ளணும் என்பதற்காக வேண்டி சொல்றேன். என்ன காரணம் என்றால், நம்ம மார்க்கத்துக்காக ஒன்று செய்யணும் என்று நினைக்கல. அதனால நமக்கு மார்க்கத்தை இந்த உலகத்துல உமர் அவர்கள் சொல்றாங்க. நீங்க பாருங்க, புகாரியில 402வது செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. உமர் அவர் சொல்றாங்க, வாஃபக்து ரப்பி ஃபி ஸலாத். நான் நினைக்கிறத அல்லாஹ் அப்படியே இறக்கினான். அப்படி 3 விஷயம் நடந்துச்சுனாங்க. அல்லாஹ் எதை இறக்குறானோ அதை நான் நினைச்சேன். அப்ப என்னோடு அல்லாஹ் தஆலா ஒத்துவார மாதிரி ஒரு 3 விஷயம் நடந்துச்சுனாங்க. என்னன்னு கேட்டா, ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு மக்காமு இப்ராஹிம் இருக்குத்தானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம், அந்த மக்காமு இப்ராஹிம் இருக்குத்தானே, அந்த இடத்தை யா ரசூலுல்லாஹ் நாங்க தொழுகிற இடமா எடுத்துக்கொண்டா என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் இன்றைக்கும் இருக்கு கஅபாவுல. உமர் அவர்கள் போய் கேட்கிறாங்க, இதுக்கு முதல் தொழுகிற இல்ல அந்த இடத்துல, அப்படியே கஅபாவை வலம் வந்துட்டு போயிடுவாங்க. உமர் அவருடைய யோசனை, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த காலடி இடம் இருக்குதானே, அதுல நம்ம தொழுகிற இடமாக ஆக்கி கொண்டா என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா உடனடியாக வானத்தில் இருந்து சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 125வது வசனம், வத்தகிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. நபியே, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நின்ற இடத்தை தொழுமிடமாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்ற குர்ஆன் வசனத்தை இருக்கிறது. அவர் நினைச்சாரு, அல்லாஹ் தஆலா இறக்கினார். உமர்லாம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட மனைவிமார்களோடு எல்லாரும் பேசுறாங்க. அவர் மகளும் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் தான், மனைவி தானே. ஹப்ஸா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தானே, உமர்லாவுடைய மகள் தானே. போய் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட மனைவிமார்களோடு எல்லாரும் பேசுறாங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் பேசுறாங்களே யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனா உங்களோட மனைவிமார்கள் திரைமறைவுக்கு பின்னால் இருந்து பேசினா என்ன யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. என்ன சஹாபாக்கள் யாராவது ஒரு மோசமான பார்வை, ஒரு கெட்ட பார்வை அப்படி பார்ப்பாங்களா சஹாபாக்கள்? நௌதுபில்லாஹி. உமர்ல அவர்கள் சொர்க்கவாதி என்றார். உமர் ஃபில் ஜன்னah. உமர் ஒரு பாதையால் வந்தால் மறு பாதையால் ஷைத்தான் போறான், வாரான், ஓடுறான்னு சொன்னார். அவ்வளவு பெரிய நபி தோழர் ரசூலுல்லாஹ் போய் சொல்றார், மனைவிமார்களோடு எல்லாரும் பேசுறாங்க, நல்லவன் கெட்டவன் எல்லாரும் பேசுறாங்க யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதாவது பேச வேண்டிய மனைவிமார்களோடு வந்தால் உங்களோட மனைவிமார்களோடு ஒரு திரையை எடுத்துக்கொண்டா என்ன, நல்லது இல்லையான்னு கேட்டார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 53வது வசனம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறார்.
நீங்க ஏதாவது ஒன்றை கேட்பதாக இருந்தால், பேசுவதாக இருந்தால், நீங்கள் திரைக்கு பின்னால் இருந்து நீங்கள் அவர்களோடு பேசுங்கள். திரைக்கு பின்னால நீங்க பேசுங்க. அது உங்களோட உள்ளத்துக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் நல்லாவே இருக்குங்க. திரைக்கு பின்னால மனைவிமார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மஹாத்துல் முஃமின், நமக்கு எல்லாருக்கும் தாய்மாருமா, அதை சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. திரைக்கு பின்னால இருந்து பேசுங்க, அது உங்களுக்கு நல்ல, அவங்களுக்கு நல்லது. நமக்கெல்லாம் இஸ்லாம் அப்படி போடலையே, நபிமார்களுடைய மனைவிமார்கள். ஆனா தேவைக்கு பேசலாம், தேவையில்லாம பேசக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய தீர்வு, சட்டம். இன்றைக்கு ஆடுறது, வீடியோ போடுறது, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு திருமணம் நடந்தா அந்த திருமணத்துல எல்லாரும் ப்ளூ கலர், மாப்பிள்ளைக்கெல்லாம் ஷர்ட், மாப்பிள்ளையோட கூட்டாளிமார் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எல்லாருக்கும் நீல கலர்ல ஷர்ட். இங்கால பொம்பளை பாட்டி, பொன் பாட்டி எல்லாருக்கும் மெரூன் கலர். அங்கால இன்னொரு பாட்டி, இது கலர் கலரா பிரிஞ்சு, அது அந்த பாட்டி, இது இந்த பாட்டி, இது மாப்பிள்ளோட கேர்ள் ஃப்ரெண்ட், இது மாப்பிள்ளோட பாய் ஃப்ரெண்ட், இது பொண்ட கேர்ள் ஃப்ரெண்ட், இது பொண்ட பாய் ஃப்ரெண்ட். நவுது பில்லாஹி. அதுல வச்சு மாப்பிள்ளையோட பொண்ணு இருந்து மாப்பிள்ளையோட கூட்டாளிமாரு அது ஷர்ட்டு போட்டு, நீல கலர் ஷர்ட்டு அல்லது பச்சை கலர் ஷர்ட்டு அல்லது மெரூன் கலர் ஷர்ட்டு போட்ட கூட்டாளி, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பொண்ணை நடுவில் வச்சு செல்ஃபி எடுத்து, மாஷா அல்லாஹ், நாங்க மட்டுமல்ல, எங்களோட நண்பர்கள் மட்டுமல்ல, நீங்களும் பாருங்க என்று பாவம் செய்யாத சமூகத்தையும் எல்லாரும் பார்க்கறதுக்கு இன்னைக்கு பரப்புற காலமா இல்லை. ஒரு வாப்பா உமா ஒரு பிள்ளைய நல்லா பெற்று வளர்த்து, மார்க்கத்தை சொல்லி, மஹரமி அஜ்னபியை சொல்லி, எல்லாத்தையும் கொடுத்து, ஒரு 18 வருஷமா பொத்தி வளர்த்து, 19 வருஷமா பொத்தி வளர்த்து, அந்த பிள்ளைக்கு உணவுல இருந்து, உடையில இருந்து, வாப்பாவும் உமாவும் நாயா பேயா அலைஞ்சி திரிஞ்சு, ரத்தத்தை வேர்வையை சிந்தி, தான் தின்னாம தான் உடுக்காம அந்த பிள்ளைக்கு உடுக்க கொடுத்து, அவ்வளவத்தையும் செஞ்சு அந்த பிள்ளைக்கு படிக்க வச்சு, தங்கத்தை வாங்கி கொடுத்து, கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து, நல்ல முறையில வளர்த்த அந்த பிள்ளை ஏதோ ஒரு தப்பான உறவு, இஸ்லாம் தடுத்த ஒரு உறவு, என்னமோ ஒரு அந்த எல்லோவுல வந்தத்தை கொழுகி கொண்டது என்பதற்காக அந்த பிள்ளை எல்லாருக்கும் முன்னால வந்து வாப்பா வளர்த்த, உம்மா வளர்த்த அந்த பரம்பரையாக அந்த மார்க்கம் கொடுத்த கண்ணியத்தை எல்லாம் இழந்து பொன்னாகி வந்து நிற்கிற போது தன்னை அலங்கரித்துக் கொண்டு அத்துணை மாப்பிள்ளையுடைய தோழர்மார்களுக்கு முன்னால, ஒரு மாப்பிள்ள தோழிகளுக்கு முன்னால, மாப்பிள்ளையுடைய தோழர்களுக்கு முன்னால பொன் செல்ஃபி எடுத்து இந்த உலகத்துல இன்னைக்கு இன்டர்நெட்ல, பேஸ்புக்ல பரத்துரமாக இருந்தால் நம்ம இஸ்லாத்தோடு என்ன உறவு முறையை வச்சிருக்கிறோம்? நமக்கு இஸ்லாம் என்ன தெரியும்? இது ஜாலியான்னு கேட்கிறோம். இது ஜொலியா? இது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜொலின்றே சொல்றோம். இது ஜொலியா? இது சந்தோஷமா? இது மார்க்கம் தடுத்த ஹராமான பாவத்தை இன்னைக்கு நம்மளோட ஆண்களும் பெண்களும் சர்வசாதாரணமாக செய்யறாங்க. அப்ப நம்ம மார்க்கத்தை அந்த சஹாபிய பெண்கள் மாதிரி எத்தனையோ பெண்கள் தண்ட உடம்ப கொடுத்தாங்க, உசுர கொடுத்தாங்க. தான் அல்லாஹ்வுடைய தூதரே, தான் இந்த கப்பல் பயணத்துல இருந்து ஷஹீதாகணும் என்று எத்தனையோ பெண் சகோதரிகள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. இன்னைக்கு ஒரு வரலாற்று செய்தி, சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்துல ஒரு தாய் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவரோட கணவன் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி தெரியுமா ஜோடு? 2 பேர் இந்த ஊரே பார்த்து ஆச்சரியப்படும். அப்படி 2 பேருடைய வாழ்க்கைகள், மக்காவாசிகள், 2 பேரும் மக்காவாசி, அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தது. இஸ்லாம் கிடைக்குது, கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆரம்பத்துல இஸ்லாம் கிடைச்ச உடனே இஸ்லாத்துக்கு வராங்க. 2 பேரும் ஜோடாவே வந்தாங்க. 2 பேரும் ஜோடா வந்துட்டாங்க, இஸ்லாம் கிடைச்சு வாழ்றாங்க. நான் கேட்கிறேன், இன்றைக்கு இஸ்லாம் லேசா, அன்றைக்கு இஸ்லாம் லேசா? அன்றைக்கு தானே இஸ்லாம் கஷ்டம், இன்றைக்கு தானே இஸ்லாம் லேசி. அன்றைக்கு இஸ்லாம் என்றாலே அடிப்பானுங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலே கொன்றுவானுங்களே, ஊரை விட்டு விரட்டிடுவானுங்களே, சொத்துக்களை பறிச்சிடுவானுங்களே, குடும்பத்தை பிரிச்சிடுவானுங்களே. அவ்வளவு பயங்கரமான காலத்துல குடிக்க கூடாதுன்னு சொன்னா, குடியே வாழ்க்கையா இந்த சமூகத்துக்கு குடிக்கப்படாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? விபச்சாரமே வாழ்க்கையா இந்த சமூகத்துக்கு விபச்சாரம் வேண்டாண்டா எப்படி இருக்கும்? சூதாட்டமே வாழ்க்கையாக இந்த சமூகத்துக்கு சூது வேண்டாண்டா எப்படி இருக்கும்? சிலை வணக்கமே வாழ்க்கையாக இந்த சமூகத்துக்கு சிலை வணக்கம் வேண்டாண்டா எப்படி இருக்கும்? நம்ம கபருக்கு வணக்கம் செலுத்தாதங்க என்று சொன்னதுக்காக வேண்டியே அடிக்கிறாங்க, கொல்றாங்க, உடைக்கிறாங்க, பத்த வைக்கிறாங்க. அவன் கடவுளை இது இல்லடா அல்லாதாண்டா கடவுள் என்று
சொன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க. அப்படிப்பட்ட காலத்துல ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்ற நேரம் இந்த கணவனும் மனைவியும் இஸ்லாத்துக்குள்ள வாராங்க. கொஞ்சம் காலம் ரசூலுல்லாஹ்வோட வாழ்றாங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாமியர்கள் மக்காவுல பிரச்சாரம் செய்கிற போது பிரச்சனை அதிகரிக்குது. இஸ்லாத்தை விட்டு போயிட்டாங்களா? பிரச்சனை அதிகரிக்குது. முதலாவது இந்த உலகத்துல நடந்த ஹிஜ்ரத் மதீனாவுக்கு இல்ல. மதீனா முதலாவது ஹிஜ்ரத் அல்ல. நிறைய பேர் மதீனா தான் முதலாவது ஹிஜ்ரத்னு நினைக்கிறீங்க. மதீனா அல்ல. அபிசினியாவுக்கு கொஞ்சம் சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் போக விட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அதான் இஸ்லாமிய வரலாற்றுல முதலாவது ஹிஜ்ரத். அது ஹிஜ்ரத் நாங்க ரசூலுல்லாஹ், அது ஹிஜ்ரத் முதலாவது ஹிஜ்ரத். ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க, போங்க நீங்க இங்க இருக்க விடுறாங்கல்ல போங்க. அந்த நேரத்துல 2 பேரும் ஜோடாவே போனாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல 2வது ஹிஜ்ரத். அபிசினியாவுக்கு 2 தடவைகள் சஹாபாக்கள் போய் வந்தாங்க, 2 ஹிஜ்ரத். அதுக்கு பிறகு 3வது ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் போனாங்களே தாயிஃப், 3வது ஹிஜ்ரத். 4வது ஹிஜ்ரத் தான் மதீனாவுக்கு சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் போனாங்க. அதுக்கு முதல் 3 ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கு. இந்த 3மே இஸ்லாத்தை வளர்ப்பதற்காகவும் இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காகவும் மட்டும்தான். இந்த நேரத்துல தான் அபிசீனியா போற போது அபு சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் அப்படியே கணவன் மனைவியாகவே போறாங்க. அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தவர். அபிசீனியாவுல போய் வாழ்றாங்க, சந்தோஷமாவே வாழ்றாங்க. திரும்ப அபிசீனியாவுல இருந்து வாராங்க, மக்காவுக்கு வாராங்க. மக்காவுல இப்ப மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டவங்க வாராங்க. மக்காவுல வந்தாலும் நிம்மதி இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் கடைசியாக மதீனாவுக்கு அனுமதி வழங்குறாங்க. சஹாபாக்கள் போங்க. 2 பேர் அபு சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேர் மதீனா போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தையும் இருக்கிறாங்க, சின்ன குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தைய எடுத்துட்டு நம்ம வேணாம், மக்கா வேணாம், மக்கா தான் நம்மளோட பிறப்பு, தாய் வழி தந்தை வழி கணவனுடைய உறவு எல்லாமே மக்கா தான், வேணாம் மக்கா வேணாம், மக்கா வேணான்னு யாராவது சொல்லுவாங்க? மக்கா வேணான்னு யாருக்காவது சொல்ல எதுக்காக சொன்னாங்க? இந்த மக்காவுல இருந்தா இஸ்லாத்தை செய்ய ஏழாண்டத்துக்காக வேண்டிதான் மக்காவை விட்டு போனாங்க. மக்கா சிறப்பா மதீனா சிறப்பா? மக்கா தானே சிறப்பு. அவங்க ஏன் மக்காவுல சிறப்பா இருக்க உடை இல்லை. அவங்க ஹிஜ்ரத்து போயிட்டாங்க, எல்லாரும் சஹாபாக்களும் போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இஸ்லாம் சொன்னாங்க, யாராவது ஹிஜ்ரத்து போய் திரும்ப மக்கா கிடைச்சாலும் மக்காவுக்கு வந்து வாழ இல்லாத, அதான் சோதனை தெரியுமா உங்களுக்கு? மக்காவுல இருந்து கஷ்டத்துக்காக ஹிஜ்ரத்து போனாங்க தானே, போனவங்க அதுக்கு பிறகு மதீனாவுல வாழ்ந்த சஹாபாக்கள் ஃபத்து மக்கா, மக்காவுடைய வெற்றி கிடைச்ச உடனே சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க திரும்ப மக்காவுக்கு வந்துடும், சொந்த ஊர் மாதிரி வருமா வந்துடும் அப்படி. அப்போதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிஸ்தத்தா ஐயமுத்த பில் மதீனா ஃபல் யமுத் பிஹா, யார் யாருக்கு மதீனாவில் மௌத்தாகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ மௌத்தாகுங்க மதீனாவில். யார் மதீனாவில் மௌத்தாகிறார்களோ அவர்களுக்காக நான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்தை செய்வேன் நாங்கள் சொல்லுவோம். வந்தவங்க யாருமே திரும்ப மக்காவுக்கு போகல. போனாங்கன்னா ஹிஜ்ரத்துடைய கூலி, அந்த கூலிக்காக வேண்டியே சொந்த ஊரை விட்டுட்டு இஸ்லாத்துக்காக வேண்டியே மதீனாவுல வாழ்ந்தவர்கள் தான் சஹாபா. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மகனுடைய உங்களுடைய கொழும்புல வந்து வாழுங்கன்னா நீங்க வாழுவீங்க, அப்படித்தானே? மகனுடைய குடிய கொழும்புக்கு வந்து வாழுங்கன்னா வாழுவீங்க. மன்னாருக்கு போய் வாழுங்கன்னா வாழுவீங்களா நீங்க? எங்கேயாவது ஒரு கிராமப்புறத்துக்கு போங்கன்னா போவீங்களா நீங்க? சஹாபாக்கள் எல்லாம் நகரப்புறம், சிட்டி மக்கா அதை விட்டுட்டு தான் போனாங்க. கிராமப்புறம் தான் மதீனா, அதுக்கு தான் போனாங்க. அல்லாஹ் சஹாபாக்கள் ஏன் இஸ்லாத்தை வாழ வைக்க போனாங்க, ஏன் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்க போனாங்க. அந்த பாதுகாக்கிற பயணத்துல அபு சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஜோடா போறாங்க. அன்னை இதுதான் ஆரம்பம் இஸ்லாம். 2 பேரும் ஜோடா வந்து மதீனாவுடைய போறதுக்கு மக்காவுடைய போர்டர்ல நிற்கிறாங்க. 2 பக்கத்தாருடைய குடும்பம் வந்துட்டாங்க. அபு சலமா உம்மு சலமா போறா நீங்க போகலாம். அபு சலமா இவ்வளவு நாள் என்னோட பிள்ளைய கூட்டிட்டு போறீங்க, பிரச்சனையே இல்லை, இப்ப நீங்க கூட்டிட்டு போகலாம். ஒரு பாட்டி மனைவியை பிரிக்கிறாங்க, இன்னும் ஒரு பாட்டி பிள்ளைய பறிக்கிறாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அட கணவன் மனைவியா போனா பிரச்சனையா இல்லை, மார்க்கத்துக்காக வேண்டிய மனைவியுடைய குடும்பம் வந்து மனைவியை விடுன்றாங்க, பிள்ளைய தாண்டாங்க. அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்த ஜோடு. இந்த நேரத்துல ஒரு மனுஷன் எதை முடிவெடுப்பா சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் கட்டாயம் போகத்தான் வேணும் கட்டளை இடாத காலம் அந்த காலம். எதை முடிவெடுப்பாங்க? இப்ப இருப்போம் பிறகு யோசிப்போம், முடிவெடுப்போம். சுப்ஹானல்லாஹ், அபூ தல்ஹா முடிவெடுத்தார். இவ்வளவு காலமும் பாசமாக வாழ்ந்த மனைவியும் வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம், அல்லாஹ்வுடைய பயணம் மட்டுமே எனக்கு வேணும். போயிட்டார். போனவர் தான் மனைவி, பாசம்.
உண்மையான பாசம் என்று அப்படித்தான் மனைவிமார். ஒவ்வொரு நாளும் எந்த இடத்தில் தன் கணவர் மக்காவுடைய எல்லையில் வந்து தன்னை விட்டு விட்டு போனார் அந்த எல்லையில வருவா, காலையில வருவா, குழந்தையோட வருவா, அந்த இடத்துல நிற்பா, போன ரோட்டை பார்ப்பான், அந்த நேரம் அழுவா, இனிதானே விட்டுட்டு போனீங்க வரமாட்டீங்களா அப்படின்னு அழுவா. காலையில இருந்துட்டு அழுதுட்டு போயிடுவான், மாலையில வருவான், அதே இடத்துல நிற்பான், அந்த ரோட்டை பார்ப்பா, மாலையில பார்ப்பா, இந்த இடம் தானே விட்டுட்டு போனீங்க வரமாட்டீங்களான்னு அழுவான். வரமாட்டார். 2 நாள் 3 நாள் 1 மாசம் 12 நாட்கள் கழிந்து போகும். சில நேரம் வந்து அழுதத்துல சொல்லுவான், அபு தல்ஹா எவ்வளவு அழகாக வாழ்வோம், எங்கே எல்லாம் பயணங்கள் செய்வோம், ஆனால் நம்மளுடைய இந்த நிம்மதியான இந்த வாழ்க்கையை இந்த இறை நிராகரிப்பாளர்கள் பிரித்து விட்டார்களே என்று கவிதை கூட படித்து அந்த இடத்திலே நின்று அழுது விட்டு போவார்கள். இதை உம்முசலமாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவரால் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவன் எவ்வளவு வேதனைப்படுறான், கணவனோட எவ்வளவு பாசமா இருக்கிறா, இதை இந்த சமூகம் பிரிச்சு வச்சுட்டே என்று சொல்லி உம்முசலமாட்ட வந்து கேட்கிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு. என்னன்னு கேட்டாங்க, உங்களையும் பிள்ளையையும் மதீனாவுக்கு அனுப்பின உதவி செய்யட்டானுங்க, செய்யுங்க. தன்னம் தனியா கை குழந்தையோட நினைச்சு பாருங்க. நீங்க இன்றைக்கு மக்காவுல இருந்து நம்ம உம்ராவுக்கு போறோம்டா, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு நம்ம போறோம், ஏசி பஸ், பெலூன் பஸ், அவ்வளவு பெரிய பஸ், அதுல 4 ஹவர் 5 ஹவர் எடுக்குது. சுபஹானல்லாஹ். ஒரு பெண் மார்க்கத்துக்காக தட்ட தனிய கணவன் தன்னை விட்டு போய்விட்டார் என்ற அந்த கவலையையும் சுமந்து கொண்டு இறைவனுக்கான இந்த பயணத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்று மக்காவுல இருந்து மதீனா ஒரு பெண் நடந்து போறதா எப்படி யோசிப்பீங்களா? நீங்க மனசு வருதா? மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஒரு பொம்பளை நடந்து போகணுமா? குர்ஆன் இறக்கிய மலன்னு போய் பார்த்துட்டானே, வேற 7 மணி நினைச்சாலே மூச்சுவாங்க இல்லையா? அவ்வளவு பெரிய மலை தானே. மக்காவுல இருந்து மதீனா போறது என்பது எவ்வளவு பெரிய பயணம். தட்ட தனிய பிள்ளையோட சுபஹானல்லாஹ் போய் சேர்றாங்க மதீனா. பல நாள் கழிச்சு குபாய் என்று சொல்லுகிற அந்த இடத்துல அபு சலமா இருக்கிறாங்க. சந்திச்சது 2 பேருக்கு அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் அடுத்த சோதனை இருக்கு. அல்லாஹ்வுடைய அடுத்த சோதனை. கொஞ்ச காலம் இன்னும் நிறைய பிள்ளைகள் கிடைச்சி வாழ்றாங்க. அல்லாஹ் அக்பர். மதீனா அல்லாஹுவை நம்பி தவிர வேற எந்த பயணமுமே இல்லை. அந்த அல்லாஹுவே எந்த கணவர் எந்த மதீனாவில் இருக்கிறார் என்று வந்தாரோ அந்த மனைவி, அதே நேரம் அந்த கணவர் அங்கே நோட்டாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. கணவர் அல்லாஹ் எடுத்துக்கிட்டாங்க. வேதனையில துடிக்கிறாங்க. அதனாலதான் நீங்க ஜனாசா தொழுகையில நீங்க பார்ப்பீங்களே, மையத்தை பார்த்து போது அல்லாஹும்ம ஃபிர்லி அபி சல்மா வர்ஃப தரஜத்தஹு ஃபில் மஹதி, அப்பதான் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க சொல்லுங்க. மையத்தை பார்த்தா ஓதுற துஆ சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அபு சலமாவை இழந்து வாழுகிற போது விதவையாகவே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லுங்க. என்ன யா ரசூலுல்லாஹ் சொல்ல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹான்னு சொன்னாங்க. வேதனையோட சொன்னாங்க. யார ரசூலுல்லாஹ் என்ன யார வேதனையோட சொன்னாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. பல காலம் வாழ்றாங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழணும், அல்லாஹ் கிட்டேயே போய் சேரணும். யா அல்லாஹ் ஏற்பட்ட துன்பத்துக்கு கூலி அதை விடவும் சிறந்த ஒன்றை எனக்கு தந்துடு, இதுதானே அர்த்தம். கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை வச்சு கேட்டாங்க. மார்க்கத்துக்காக இவ்வளவு தியாகம் செய்த பெண் கொஞ்சம் காலம் கழிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. உம்மு சலமா உங்களை நான் திருமணம் எடுத்துக் கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த கணவராக அபு சலமாவை விடவும் யார் இருக்கிறார் என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரம் மார்க்கத்துக்காகவே வளர வேண்டும், மார்க்கம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். சுபஹானல்லாஹ். அவட வாழ்வுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ரசூல் அவங்க கேட்டாங்க, நான் உங்களை திருமணம் எடுத்துக் கொள்ளட்டுமான்னு கேட்டாங்க. இன்னும் சொன்னாங்க, யார் சொல்ல வேணா, யார் சொல்லலாம், எனக்கு நிறைய பெண்கள், எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு, நான் கொஞ்சம் கோபப்படுறேன், கொஞ்சம் வயசு யார் சொல்லலாம் வேணாம், எனக்கு வயசு, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, வாழ்வோமான்னு கேட்டாங்க. ஆண்டாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. எங்களுக்கு தெரியுமே, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்கிற நேரம் சஹாபாக்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட போது, இதுக்கு மேல உம்ரா செய்ய விட மாட்டோம் அப்படின்னு காபிர்கள் தடுத்த போது
இன்னா ஃபத்தஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, அல்லாஹ் திட்ட தெளிவான வெற்றியை தந்துட்டான் என்று சூரத்துல் ஃபத்ஹ இறக்கி வச்ச நேரம் சஹாபாக்கள் கேட்டாங்களே, இதா வெற்றி, உம்ரா செய்யாம திரும்பி போறோம், இதா வெற்றி யார சொல்லான்னு கேட்டாங்களே. அல்லாஹ் வெற்றியை தந்துட்டா வாங்கன்னு சொல்ற நேரம் உம்ரா செய்யாம கொண்டு வந்த குர்பானியை அறுத்துட்டு இஹ்ராத்த கலைங்க, தலையை முட்டை அடிங்கன்னு சொன்னாங்களே, வேணா செய்ய மாட்டோம்னாங்களே. ரசூலுல்லாஹ் சீல் பண்ண நேரம் அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மதுன்னு சொல்லவானாம், இந்த ரசூலுல்லாஹ்னு சொல்லவானாம், முஹம்மதுன்னு மட்டும் சொல்லுங்கள் என்று காபிர்கள் சொன்ன நேரம் ரசூலுல்லாஹ் அழிக்க சொன்ன போது அழிக்க மாட்டோம் யார சொல்லலாம், நீங்க நபிதான் என்று கேட்டாங்களே. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி இஸ்லாம் போய் கவலைப்பட்டு சொல்றாங்க, பாருங்க எல்லாரையும் தலையை வலிக்க சொல்றேன், மிருகத்தை அறுக்க சொல்றேன், யாருமே தலைவலிக்கிறாங்க இல்ல, யாருமே மிருகத்தை அறுக்கிறாங்கன்னு சொல்ற நேரத்துல மனைவியாக அந்த இடத்தில் இருந்தது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்பதான் சொன்னாங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலுல்லாஹ் ஏன் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, முதல் நீங்க உங்களோட பிராணிகளை அறுங்க, தலையை வலிங்க, இஹ்ராத்த கலட்டுங்க யார சொல்லாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தலையை வலித்தார்கள், கொண்டு போன மிருகத்தை அறுத்தார்கள். அந்த நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, கட்டுப்பட்டார். அந்த மசூராவை அந்த இடத்தில் சொன்னவர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன சொல்லவார் என்றால், இந்த இஸ்லாம் வாழ்றதுக்காக, இந்த இஸ்லாத்தை வாழ வைக்கிறதுக்காக, இந்த இஸ்லாம் இந்த மண்ணுக்கு மேலே ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக தந்த வாழ்க்கையை இழந்து, தந்த சந்தோஷத்தை இழந்து, தந்த ஊரை இழந்து, தந்த மான மரியாதையை இழந்து, தந்த உசுறுகளை இழந்து, தந்த சொந்த பிள்ளைகளை இழந்து, உலகத்தையும் இழந்து இந்த மார்க்கத்துக்காக இவ்வளவு தியாகத்திற்கு இந்த மார்க்கத்தை வளர்த்த இந்த மார்க்கத்துல நானும் நீங்கள் இருந்து கொண்டு எங்களால் 5 நேரம் கொடுக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா தான். 1000 ரூபாயில் ஒரு 100 ரூபாய் தர்மம் செய்யறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எங்களை யாரோ ஏசித்தான் பேசித்தான் என்பதற்காக அவனை மன்னிக்காம இன்னும் அந்த உறவுகளை துண்டித்து வாழ்றதுதான் எங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கு. இஸ்லாம் சொன்ன ஆடைகள், இஸ்லாம் சொன்ன இபாதத்துக்கள் இன்னும் மனசுக்கு பாரமாகவே இருக்கு. சினிமா கலாச்சாரம், டான்ஸ், கூத்து, கும்மாளம் இது இன்னும் விருப்பமாகவே இருக்கு. இந்த இஸ்லாத்துல இந்த மும்தாஜ் என்ற நடிகை இருக்கா, நீங்க பாத்துருக்கீங்க, நிறைய சோசியல் மீடியாவில எல்லாம் வந்துச்சு. அவர் நிறைய சினிமா படம், இவ ஒரு தடவை உம்ராக்கு போயிட்டு வந்தாங்க, அவர் பேட்டி காட்டுறாங்க. அந்த நேரம் சொல்றா, சினிமாவோட இந்த உலகத்துல என்ன வாழ்க்கை இருக்க சொல்லுங்க. அவ வந்து மாஷா அல்லாஹ் ஹிஜாபோட பர்தாவோட ஹரத்தில் நின்று அழுது ஒரு வீடியோ போட்டுருந்தார். அல்லாஹ் அவ பொருந்திக் கொள்ளட்டும், அல்லாஹ் அவரோட பாவத்தை மன்னிக்கட்டும். அவ சொல்றான், எனக்கு ஒன்றுமல்ல கவலை, நான் மரணித்ததற்கு பிறகு நான் இந்த சினிமா துறையில இருந்த காலத்துல என்னுடைய மேனிகளை காட்டி ஆடி நடிச்சு ஆபாசமான சில போட்டோக்கள் வந்துச்சு, அதையாவது இந்த சமூகம் இதுதான் நான் என்று அறிமுகப்படுத்துகிற போது அதை அறிமுகப்படுத்தாமல் விட்டாலே எனக்கு போதும். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இஸ்லாம் கிடைத்தது மிக பெருமதியா விளங்கும். லைலாண்டு, மும்தாஜிண்டு, ரஹீமாண்டு தன்னை பேரை மாற்றி கொண்டவங்க அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, நான் இந்த ஃபர்தாவை ஒரு பெரியோரு ஒரு பாதுகாப்பாக நான் உணர்கிறேன், இந்த ஃபர்தாவை நான் பெரிய பாதுகாப்பாக உணர்கிறேன். இது நமக்கு பெரிய ஒரு பாரமாக உணர்ற அளவுக்கு தாய் இஸ்லாம், தந்தை இஸ்லாம், குடும்பம் இஸ்லாம், பிறந்தது இஸ்லாம், படித்தது இஸ்லாம், பாடசாலை இஸ்லாம், மதரசா இஸ்லாம், பள்ளிவாசல் எல்லாம், அது எல்லாம் இருந்தும் நம்மளால என்ன செய்ய முடியல, அந்த இஸ்லாத்தை வாழ வைக்கிறதுக்கு அல்ல, அந்த இஸ்லாத்தோட வாழவும் முடியல, அந்த இஸ்லாம் வாழ வைக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணவும் முடியல. பரவாயில்லை, அந்த இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற, அழிச்சு விடுற அந்த ஒரு செயலையாவது நம்முடைய சமூகம் செய்யாம இருக்குதா என்று கேட்டால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அதுக்கு கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசு இல்லாத ஒரு நிலைமையாக செஞ்சிருக்கு, மாறி போயிருக்கிறது என்பதை நான் நீங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நேரம் நிச்சயம் மௌத்துக்கு முதல் என்னால ஏதாவது ஒரு மிம்பர் துண்டாவது அடிச்சு கொடுக்கணும் ஒரு தாய் விரும்பினாதானே, அது மாதிரி ஏதாவது ரசூலுல்லாஹி இஸ்லாம் மதீனாவுக்கு வந்தாங்க. வந்த நேரத்தில் மதீனாவில் உள்ள சஹாபாக்களுக்கெல்லாம் 2 மனைவி இருந்தா உண்ட கொடுத்தாங்க, 2 தோட்டம் இருந்தா உண்ட கொடுத்தாங்க, படிச்சேன் தானே. அது நெஜம், அது நெஜம், அது உண்மை, அது சத்தியம், அது செய்தாங்க. அதுதான் உண்மையான வரலாறு. அது நம்ம ஒரு கதையா தானே, ஹிஸ்டரியா தானே கேட்கிறேன். நம்ம ஒரு 2 பேனா இருந்தா பக்கத்தில் இருக்கிறாங்களுக்கு ஒரு பேனாவை கொடுக்கறதுக்கு மனசு எழுதிட்டு தாவா அப்படிதான் கேட்குது. படிக்கிற பிள்ளைகள் கூட எழுதிட்டு தர. 2 போன் இருந்தாலும் இன்னொருவருக்கு ஒரு போனை கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வாரலையே.
நம்ம வீட்டுல 4 சேர் இருந்து அங்க ஒன்று இல்லாட்டி ஒன்றை கொடுக்கறது மனசு வராது. அவங்க கொடுத்தாங்க, மனைவியே கொடுத்து தோட்டத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா எல்லா சஹாபாக்களுக்கும் பத்தவங்களுக்கெல்லாம் இருந்தவங்க கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு யாரும் கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹ்க்கு யாருமே கொடுக்கல, ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கொடுத்தது யார் தெரியுமா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு விதவை பெண். யார் ரசூலுல்லாஹ்? நான் விதவை யார் ரசூலுல்லாஹ்? எல்லாருக்கும் ஏதாவது கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு யாருமே உங்களுக்கு தரலையே யார் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு சின்ன ஈத்தம்பழ தோட்டம் இருக்குது, அதை நீங்க வச்சுக்கங்க யார் ரசூலுல்லாஹ்னு கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, விதவைகளுக்கு இந்த அளவுக்கு மனசு என்றாங்க. நம்ம மாஷா அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை தந்து, நல்ல பொருளாதாரத்தை தந்து, நல்ல பிள்ளைகளை தந்து, நல்ல ஆரோக்கியத்தை தந்து, நல்ல கணவன்மாரை தந்து, நல்ல சூழலை தந்து, இஸ்லாமியத்தான வாழ்க்கையை தந்த அந்த ரப்புக்காக இந்த உலகத்துல நம்ம எண்ணத்தை இழந்திருக்கோம், என்னத்தை செய்கிறோம், எப்படி வாழ்வோம் என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டிய கட்டாய தேவையில் இருக்கிறோம் என்பதை மறந்துடாங்க. இன்றைக்கு இஸ்லாம் அழிஞ்சு கொண்டு போகுதோ என்று ஆத்திரப்படுற அளவுக்கு ஒரு வேதனை நிறைந்த ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும். ஏன்னா நம்மளோட பொம்பளை பிள்ளைகிட்ட மார்க்கம் இல்லை, ஒரு காலம் இருந்துச்சு. இந்த மார்க்கம் எல்லாம் ஆரம்பத்துல சொல்லப்படுற நேரம் எல்லா உமா பொம்பளை பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. மார்க்கத்தை கேள்வி, பள்ளியோட வா, குருவான படி, மார்க்கத்தை படின்னு சொன்னாங்க. இப்ப பிள்ளைகளோட கையில போன், ஸ்மார்ட் போன் எல்லாம் வந்த உடனே இப்ப சோசியல் மீடியா பைத்தியம், வாட்ஸ்அப் பைத்தியம், ஃபேஸ்புக் பைத்தியம், யூடியூப், அந்த பைத்தியத்திலேயே இப்ப நம்மளோட ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் அதுகளை விடவும் எதில் இருக்குது. இதுலதான் என்ன செய்யுது, பிள்ளைகளுக்கு மஹரமி அஜ்னபி தெரியல. நம்ம படிக்கிற பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகளுக்கு யாரை பார்க்கணும், யாரை பார்க்கக்கூடாது, யாரோட பேசணும், யாரோட பேசக்கூடாது, யாரை எந்த அளவுக்கு பார்க்கணும், யாரை எந்த அளவுக்கு பார்க்கக்கூடாது, உனக்கு ஹலாலானவங்க யாரு, ஹராமானவங்க யாரு, சாட்சிட மகன் உனக்கு யாரு, சாட்சிட மகன் உனக்கு யாரு, இதெல்லாம் இந்த சமூகத்துல சொல்ல. நம்ம சாட்சிட மகன், சாட்சிட மகன், இதெல்லாம் நம்ம தாத்தா தங்கச்சி தோல்ல கைய போடுறோம், ஏறுறோம், பைக்ல ஏறுறோம், கூட்டு போறோம், இதெல்லாமே செய்கிறோம். ஒரு பெண் தட்டத்தனியே போகக்கூடாது ஹதீஸ் வருது. 3 நாளைக்கு மேல போகக்கூடாது வருது, 2 இரவு போகக்கூடாது வருது, ஒரு பகல்ந்து வருகுது, 2 பகல்ந்து வருகுது, ஒன்றுமே இல்லை, தூரமே இல்லாம என்ன செய்யுது ஹதீஸ் வருகுது. அப்படித்தான் ஹதீஸை பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரே ஒரு பெண் தான் அப்படி போயிருக்கிறாங்க, ஒரு ஆண் துணை இல்லாம போயிருக்கிறாங்க. அஸ்மா பின்த் அபிபக்கர், அபூபக்கருடைய மகளார் ஜுபைர் அவர்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்களே, அப்துல்லா இப்னு ஜுபைர், யாரு? அபூபக்கர்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, கல்யாணம் முடிக்கல. அஸ்மா சொல்றாங்க, எனக்கிட்ட என்ன மாப்பிள்ள கல்யாணம் முடிக்கிற நேரம் ஒரு குதிரை தான் இருந்துச்சு, தண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு, உணவு கரைச்சி கொடுக்கறதுக்கு ஒரு பாத்திரம் தான் இருந்துச்சு, ஒரு தோட்டம் தூரத்தில் இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்கு போய் இத்தம்பழ சீட்டு வித்துக்களை எடுத்து குதிரைக்கு உணவுக்காக கொண்டு வருவேன் தலையில வச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹ் வாராங்க. அந்த தூரத்தை நம்ம ஹதீஸ்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர், அவ்வளவுதான். அதுவும் இன்னொரு அந்நிய ஆணோட போகல, தனியே போனாங்க. அவர் தனியே போனாங்க. இதை நம்ம பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். அந்நிய ஆண்களோட பயணம் போகக்கூடாது, தட்ட தனியே போகணும், அப்படிதான் போற தேவை இருந்தா நீ தனியே போயிட்டு, அவ்வளவுதான் தூரம், 3.5 கிலோமீட்டர். இது மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு வர்றதுதான் வேதனையா இருக்கு, சோதனையா இருக்கு. கொழும்புக்கு போயிட்டு வரா ஈஸியா போயிட்டு வருது, பஸ்ல தட்ட தனியே போகுது. எவ்வளவு பெரிய மார்க்கத்துக்கு முரணான இதை சொன்னா பெண் அடிமைத்துவம் அப்படின்னு மேற்கத்தியம் பேசுது. எங்கட இஸ்லாத்துல உள்ள அறப்புற ஆட்களும் அதை ஒரு நம்ம பிள்ளைகளை படிக்க வேண்டாம்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. படிக்க வேண்டாம் சொல்லல, படிக்கணும் பிள்ளைகள், அதெல்லாம் தேவை. பாதுகாப்பு முக்கியம், மார்க்க முக்கியம். மார்க்கம் உலர்ந்து இந்த உலகத்துல எதையும் நம்ம சாதிச்சு சுவர்க்கம் போக முடியாது. அதை பொம்பளை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க, ஆம்பளை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. எத்தனையோ நல்ல பிள்ளைகள், நல்ல இளைஞர்கள் இந்த மஹரமி அஜ்னபி அறிவு இல்லாதால பெண் பிள்ளைகளோட இரண்டரை கலந்து அவங்களோட பேசி அவங்களோட உட்கார்ந்து அதுக்கு பிறகு வெட்கங்கள் கலைந்து விபரீதமான பாவத்தில் எத்தனையோ பிள்ளைகள் போய் விழுந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல பெண்கள் ஆண்கள் கலந்திருக்கிறது கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அதனாலதான் இந்த உலகத்துல நீங்க பாருங்க, முதலாவது ஒரு மனுஷனை அல்லாஹ் தாலா நீங்க விபச்சாரம் செய்ய வேண்டாம்னு சொல்லல, லா தஸ்ரு, விபச்சாரம் செய்ய வேண்டாம்னு சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுது? லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நெருங்காதன்னு தான் சொல்லுது. ஏன் சொல்லுங்க? முதலாவது ஒரு மனுஷன் இந்த உலகத்துல உணர்வு வாரண்டா, உணர்ச்சி வாரண்டா, அவன் பார்க்கணும், கேட்கணும், உணரணும். முதலாவது பார்வையை இஸ்லாம் தடுக்குது. கப்புல் பசர், நீங்க பார்வையை பார்த்து கொள்ளுங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈயாக்கும் வத்துகூலு அலா நிசாய், பெண்கள்கிட்ட நீங்க தனியே இருக்கிற நேரம் போறத உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். அதே போல வீதிகள்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறத உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வீதியில உட்காராம நாங்க எங்க போய் உட்கார, அதுதானே எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி உட்கார வேண்டிய நிலைமை வந்தால் கப்புல் பசர், பார்வைகளை பார்த்து கொள்ளுங்க.
பார்வையை தாத்துறதுனா தான் நீங்க வீதியில உட்காரணும். ரத்து சலாம், சலாத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அப்பதான் நீங்க வீதியில உட்காரணும். அதே போல வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர், பாவத்தை கண்டா அந்த பாவத்தை நீங்க தடுக்கணும், நன்மையை நீங்க ஏவணும், அப்பதான் வீதியில உட்காரணும். பாவம் செய்யறதுக்கே ரோட்டுக்கு வாரான், பாவம் செய்யறதுக்கே வீதிக்கு வாரான், பாவம் செய்யறதுக்கே இன்னைக்கு ஆக்கள் விட்டு வெளியில வார காலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உட்காராங்க தாங்க. நம்ம ஆக்கள் உட்காரதே ரோட்டில் தான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிலைமை, இந்த கஷ்டம், இந்த மார்க்கம் கடந்து வந்தது, இந்த பெண்கள் செய்த தியாகம், இன்றைக்கு நம்ம இருக்கிற நிலைமை, இன்றைக்கு சோசியல் மீடியாவுடைய இந்த விபரீதம், இதை கட்டாயம் பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. ஏதோ ஒரு அடிப்படையில நாங்க ஒரு மார்க்கத்துக்குள்ள ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் வந்து விழுந்துக்கிட்டோம். அதனால எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியுது, தௌபா செய்ய முடியுது, உருவாட முடியுது, திக்ர் செய்ய முடியுது. அடுத்த ஜெனரேஷன் அவங்களோட வாழ்க்கை என்பது மிக பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்குது. இதை இந்த சமூகத்துக்கு சொல்லணும். இந்த இஸ்லாத்துக்காக அன்றைய பெண்கள் இந்த இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய பெண்கள் இஸ்லாத்தை வளர்க்காட்டியும் பரவாயில்லை, இஸ்லாத்தை கேவலப்படுத்தாத அளவுக்கு நடந்து கொள்வார்களாக இருந்தால் அதுதான் ஒரு சிறப்பான வாழ்க்கையை பெற்றுத்தரும் என்பதை நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவர் ரஹ்மான் இந்த உலகத்துல வாழ்ற காலம் இந்த இஸ்லாத்துக்காக நம்மளால முடிந்த உதவிகளை செய்து இந்த உலகத்துல வாழ்றது நம்மட கபருக்கு கொண்டு போற நல்ல கட்டுச்சாதகங்களை இந்த உலகத்துல பெற்று மரணிக்கக்கூடிய நல்ல சகோதரிகளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்வானாக. வாஹ்ரதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைர். அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஒரு சகோதரி அதாவது இந்த ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க, எனக்கு சந்தோஷம். உமர் அவர்கள் 3 விஷயம் ஒத்து போயிச்சு அல்லாஹ் வஹி இறக்கினானே என்று நான் சொன்னேன். அதுல 2 தான் சொன்னீங்க, 1 சொல்லலையே. அந்த 1 என்னன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். 1 அந்த மகாம் இப்ராஹிம், அது ஓகே தான். 2வது ஃபைதா சஅல்துமுஹுன்ன மத்ஆன், நீங்க அவனோட மனைவிமாருக்கு ஏதாவது பேசணுமா இருந்தா மிம்பராய் ஹிஜாப், திரைக்கு பின்னால அது. 4வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து. இந்த 3வது ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள்லாம் ஒரு தடவை இதுக்கு பிறகு நாங்க ரசூலுல்லாஹோட வாழ்றோம்ல அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் பண்ணினாங்க தானே. இந்த ஹதீஸை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, பண்ணினாங்க தானே, அது தெரியுமா இல்லையா? பண்ணினாங்க. எல்லா மனைவிமாரும் சேர்ந்து இதுக்கு பிறகு நாங்க வாழ்றோம் இல்லை, உங்களோட வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிக்கு அப்படின்னு எல்லா மனைவிமாரும் என்ன செஞ்சாங்க, வேணா இதுக்கு பிறகு நாங்க வாழ்றோம் இல்லைன்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய தலைவலியா போயிடுது. எல்லாரும் சேர்ந்து இதுக்கு பிறகு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, வாழ்றோம் இல்லை அப்படின்னு. இப்ப ரசூலுல்லாஹ் பெரிய மன கஷ்டத்திலையும் மனவேதனையும் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல உமர்ல அவங்க அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்கெல்லாம் வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னா ஏன் யார சொல்ல கவலைப்படுறீங்க, இருக்கிற எல்லாத்துக்கும் சொத்துக்களை கொடுத்து விட்டுருங்க. அல்லாஹ் தஆலா புதுவா வசனத்தை உடனே இறக்கிட்டான். என்ன இறக்கினான்? நபியே, அவங்க உங்களுக்கு வாழ விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, இதுதான் இந்த வாழ்க்கை, இதுதான் இந்த நிலைமை, இதுதான் இந்த பொருளாதாரம், இப்படிதான் நீங்க வாழணும், நபியுடைய மனைவி தான் இப்படிதான் இருக்கணும். இதை மீறி உங்களுக்கு வேற வாழ்க்கை தான் வேணும்னு சொன்னா உங்களுக்குரிய தங்கங்கள் வெள்ளிகள் பொருளாதாரத்தை சார்ந்து தலாக் பண்ணிடும், நீங்க பேசிடுங்க அப்படின்னு குர்ஆன் இறங்கிடணும்னா எல்லா பெண்களும் யாரும் சொல்ல எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்க இப்படியே என்ன செய்கிறோம், வாழ்வோம் அப்படின்னு செஞ்சாங்க சொன்னாங்க என்பதை என்ன செய்கிறோம் நாங்க பார்க்கிறோம். அதுதான் 3வது செய்தியாக என்ன செஞ்சு வந்த செய்தி. ஜஸாக்கல்லாஹு கைர். அந்த வசனத்தை சொல்லிடவா? அஸா ரப்புஹு இன் தல்லக்ன ஐ யுபத்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின் என்ற வசனம் என்ன செஞ்சு உடனே இறங்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜஸாக்கல்லாஹு கைர். புரிஞ்சுக்குவா. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு